வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பெரும்பாலானவர்கள் தான் சொந்தமாக ஒரு தொழிலை உருவாக்குவதற்கு பதிலாக ஏன் தான் ஒரு வேலைக்கு போனால் போதும் என்கிற மனநிலைக்கு வருகிறார்கள். பெரும்பாலும் கல்லூரிகளிலும் கூட உங்களுக்கு சுய தொழிலை நீங்கள் செய்யலாம் என்கின்ற விழிப்புணர்வை தவிர நீங்கள் வேலைக்கு போகலாம் என்கின்ற விழிப்புணர்வை கொடுத்து வருகிறது. இதற்கான உளவியல் காரணங்கள் என்ன என்று நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்தலில், ஒருவர் ஒரு வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த விதமான சிந்தனையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் தனக்கு என்ன வேலை வேண்டும் என்பதை முடிவு செய்கிறாரோ அந்த வேலையை இவரிடத்தில் கொடுத்தால் போதும். இவர் அந்த வேலையை செய்துவிட்டு மீதி நேரங்களில் தன்னுடைய மனதையோ மூளையோ செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குதல் என்பது பல்வேறு விதமான செயல் திட்டங்கள், சிந்தனை கட்டங்களை தாண்டியுள்ள நிகழ்வு. ஒரு பொருளை வாங்கி விற்பது என்கின்ற ஒரு செயல் ஆரம்பித்தாலும் கூட அது சந்தைப்படுத்துதல், மக்களிடத்தில் நன்மதிப்பை பெறுதல், மக்கள் திரும்ப அதே பொருளை அல்லது அது போன்ற பொருளை மீண்டும் வந்து வாங்குவதற்குண்டான கஸ்டமர் ரீட்டர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய வாடிக்கையாளர்களை தன்வயப்படுத்துதல், அதேபோல நிதி நிலைமைகளை சமாளித்தல், பொருள் தரத்தை மேம்படுத்தல், இவை போன்ற நூற்றுக்கணக்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக உள்ளவர்களுக்கு சிந்திப்பது, செயல்படுத்துதல் என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருப்பதால் இதை தவிர்த்து கொண்டு சாதாரண வேலைக்கு போனால் போதும் என்கின்ற மனநிலை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பெருநிறுவனத்தை உருவாக்குவதற்கும் சிறு நிறுவனத்தை வளப்படுத்துவதற்குண்டான பிஸ்னஸ் பிராண்டிங் கன்சல்டன்சி என்கின்ற சிறப்பு துறையை துவக்கியுள்ளது. இதன் மூலமாக ஒரு தொழில் துவங்குவர்கள் தொழிலை துவங்கியவுடன் லாபம் கிடைக்கும் என்கின்ற ஒரு கற்பனை மனப்பான்மையிலிருந்து விலகி, தொழில் என்பது நமக்கான தேவை அல்ல, சமூகத்துக்கான ஒரு தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய அல்லது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு செயல்முறை. இது துவங்கிய உடனே வெற்றி கிடைக்காது. வெற்றியை அடைவதற்கு பல்வேறு கட்டங்களில் சமூக ரீதியாக, உளவியல் ரீதியாக, சந்தைப்படுத்தல் ரீதியாக மேம்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுத்து அவர்களுக்கு செயல் திட்டத்தையும் செயல் மேம்பாட்டையும் உருவாக்கி வருகிறது. ஆகவே ஒரு தனி மனிதன்